வணக்கம் மக்களே, குட் மார்னிங். ஒரு வழியாக திருச்செந்தூர் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். சின்னதாக ரூமில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டு முடித்த உடனே எங்கள் பிளான் என்னவாக இருந்ததுன்னா, கடல்லையும் நாழிக்கிணறுலையும் குளிக்கலான்ற மாதிரி தான் பிளான் வச்சுருந்தோம். ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க திருச்செந்தூர்லேயே ஸ்பெண்ட் பண்ணலான் தான் எங்களோட பிளான் இருந்தது. ஸோ டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பை வாக்காக நடக்க ஆரம்பித்தோம். ஆக்சுவலாக நாங்கள் கொஞ்சம் பயந்தோம். க்ரௌட் கோயிலெலாம் இருக்குமோ, கடலில் இருக்குமோன்னு நினச்சோம். பட் ஆனால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த அளவுக்கு க்ரௌட் கிடையாது சாட்டர்டே மார்னிங். ஸோ சாட்டர்டேவே நாங்கள் 2 டைம்ஸ் வந்து சுவாமி தர்ஷன் பண்ணிட்டோம். அப்போனா பார்த்துக்கோங்க எவ்வளோ க்ரௌட் கம்மியாக இருந்திருக்கும்ன்ட்டு. போகிற வழியில் நோட் பண்ணோம், அன்னப்பிரசாத சென்டர் நம்ம திருப்பதியிலலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கேயும் நல்லா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா திருச்செந்தூர் வந்து திருப்பதி மாதிரியே மாறிண்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கு. 60 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்களுக்குலாம் தனியாக ஒரு க்யூ அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு இந்த இடத்துல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, சாப்பிட்ட உடனே குடிக்கக்கூடாதுன்னு. ஸோ அதனால் நாங்கள் பிரகாரத்தெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 1/2 hour ஆகிடுது. அதுக்கப்புறமா நாங்கள் கடலுக்குள்ளே என்ட்ரு ஆனோம். அதை நெக்ஸ்ட் vlogல காட்டுறேன்.